சமீபத்துல வெளியான பராசக்தி ட்ரெய்லர் தொடர்ந்து ட்ரெண்டிங்ல கலக்கிட்டு இருக்கு. இதனால எஸ்கே ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்துல இருக்காங்க. இதனிடையே இந்த படம் தொடர்பான ப்ரொமோஷன் பணிகளுமே முழு வீச்சுல போயிட்டு இருக்கு. இதனால படத்தின் மீதான எதிர்பார்ப்புமே அதிகமாக இருக்கு. இந்த நிலையில பராசக்தி ட்ரெய்லர் மிகப்பெரிய சாதனை ஒன்றையுமே படைச்சிருக்கா. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பராசக்தி ட்ரெய்லர் வெளியான நிலையில ரசிகர்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கு. அதோடு பலருமே முன்னோட்ட வீடியோவில் இடம்பெற்ற இந்த திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் பற்றி விவாதித்தாங்க. இதனால தொடர்ந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு பராசக்தி திரைப்படத்துடைய ட்ரெய்லர். இதனிடையே வெளியான சில மணி நேரங்களிலேயே 30 மில்லியன் பார்வையாளர்களை பராசக்தி முன்னோட்ட வீடியோ பார்க்கப்பட்டிருக்கா. இதை பற்றி படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. சோ அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்துடைய ட்ரெய்லரை பராசக்தி முந்தியது பரபரப்பாகவுமே பேசப்பட்டது. இதுல பராசக்தி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ஜனநாயகனை முந்தியதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் ஒன்றுமே இருக்கு. அதாவது பராசக்தி திரைப்படத்துடைய ட்ரெய்லரை அட்வர்டைஸ்மெண்ட்ல, அதாவது யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டிருக்காங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் முன்னிலை வகிப்பதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் இதற்கு மிக முக்கிய காரணம் ரெட் ஜெயின் நிறுவனம் தான் அப்படின்றது அப்பட்டமாகவே தெரியுது. படத்துடைய ட்ரெய்லர் மட்டுமல்ல, படமுமே தளபதி விஜய் அவர்களுடன் போட்டி போட வேண்டும் அப்படின்ற முனைப்புல பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன்றுதான் சென்சார் போர்ட் பிரச்சனை. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களை கையில போட்டுக்கொண்டு நம்ம உதயநிதி அவர்கள் என்னென்ன ஆட்டம் போடுறார் அப்படின்னு பல ரசிகர்களை தாண்டி பிரபலங்களுமே கருத்து தெரிவிச்சுட்டுமே இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதனடுத்து தாவேகா தளபதி விஜய் அவர்கள் நேரடியாகவே மீண்டும் திமுகவிற்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக வீடியோ ஒன்றை வெளியிட உள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.